கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசி அப்படின்னாவே வெட்டு 1 துண்டு 2 இதுதாங்க இவங்களோட கொள்கையே. இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல கன்னி ராசிக்காரங்க தான் முன்னணியில் இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒருத்தர் தப்பு பண்ணி இருந்தாலும் கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க. பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி அதீத புத்திசாலி தான். ஆனால் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிற்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது எட்டாக்கனியாக தாங்க போயிட்டு இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வர்றப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, உங்களுடைய லைஃப்னு வர்றப்ப நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இனி நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நடக்குங்க. சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது குருவோட இணைவு பெற்ற பலன்னு தரப்போகிறாருங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 2க்குரியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தோட அதிபதியாக இந்த சுக்கிரன், அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன். அப்போது இந்த யோகாதிபதி கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியால் அந்த சுக்கிரன் போய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்குதுங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் குருவோட சேர்ந்து இணைய போகுது. அப்போ 2 தனம், அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் தனக்காரகன் கிரகம் குருவோட போய் 10ல் உட்காந்துருக்காருங்க. அப்புறம் என்ன, தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. தொழிலில் தனவரவை பெருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் அத்தனை அம்சங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறாருங்க. என்ன மேடம் நடக்கும்? தொழிலில் மாற்றம் பண்ணுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு கொடுக்குங்க. சில அதிரடி மாற்றங்களை தொழில் விஷயத்தில் உங்களுடைய நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து தொழிலை விரிவுபடுத்த கிளைகளை உருவாக்குறது அப்படிங்கிற தன்மையெல்லாம் நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுக்கிறது, திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு, வெளிமாநிலம், அதாவது ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் எந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அப்போது தனம் பெருகும். தனத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட போகுது. அதே மாதிரி ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசியினருக்கு நிச்சயமாக நடந்தே தேருங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை உங்ககிட்ட கொடுத்தாங்க, அதை கரெக்டாக அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மேலதிகாரிகளுக்கு உங்கள் மேலே வருங்க. அதையும் நீங்கள் திறம்பட செய்வீங்க. பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேலஞ்ச் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுது. அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுதுங்க. பேச்சுக்குரியவன் சுக்கிரன், அழகா பேசுவீங்க, அற்புதமா பேசக்கூடிய தன்மை. குரு கரெக்டா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனக்காரகன். அதாவது நல்லா பாருங்க, தனக்காரகனா குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. எப்படி பணம் வந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. எங்கிருந்து வருது? தொழிலின் மூலமா பணம் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல தனாஸ்திபதி தனக்காரகனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்புடைமைங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை. கடைசி நேரத்துலையாவது பணம் கிடைச்சிரும். கடன் கிடைக்குமா? கடன் கட்டாயம் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்குது.
கல்வி ரீதியாகவும் உயர்வு இருக்க போகுதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கவர்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தங்க. அப்போ சொல்லி கொடுக்கறது, போதனைகள், திட்டம் தீட்டுறது, திட்டம், சட்டம், நிதி, நீதி அது எல்லாத்தையுமே கையாளுறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நேயர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையுதுங்க. பாக்கியாதிபதி அதே சுக்கிரன் தனக்காரகரோட சேர போகிறாரு. அப்போ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லவா? அப்போ அப்பாவோட சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒன்று அப்பா நல்லா இருக்க போகிறாருங்க, அதே சமயத்தை பாக்கியத்தை உங்களுக்கு அப்பாவாகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பேரும் புகழும் கொடுக்கும் பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு. எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உங்கள் மனசில் என்னென்ன ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்குதோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியான நன்மைகள் கிடைக்குங்க. அரசாங்க ரீதியில் அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசாங்க எக்ஸாமில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஸோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வத்தை தூண்டும். எங்கேயாவது போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம். கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவனுக்கு வேலை இருக்குது, மனைவிக்கு வேலை இல்லைன்னு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த தனாஸ்திபதியான சுக்கிர பகவான் கரெக்டாக டைரெக்டாக 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுக்கிரனும் குருவும் இணைஞ்சு 2 பணக்காரர்களான இந்த கிரகங்கள் இணைஞ்சு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா, நிறைவேற்றி கொடுக்கும். வீடு வாங்கலாம். கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருங்க. இந்த கோச்சார ரீதியாக வாகனம், அதே மாதிரி நல்ல வாகனம் அமையும். லக்ஸுரியான வாகனங்கள் அமையுங்க. இது வரைக்கும் 2 வீலரில் போயிட்டு இருந்த இப்போ 4 வீலர் வாங்குவீங்க. 4 வீலரில் ஏற்கனவே இருந்தவங்க இப்போ வேற லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இடம் வாங்குறது, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை விவசாய நிலங்களை வாங்குறது, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசிக்கு நிச்சயமாக அமையுங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை அமையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இத்தனை நாளாக நான் நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் அது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி அந்த விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? அப்போது நீங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. ஏன்னா சுக்கிரன், குரு 2 பேரும் எதிர்த்தன்மை கொண்டவங்க. எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில், மனைவி கணவன் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணுங்க. அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அதை எதிர்த்துக்கிட்டு நின்னா அப்படின்னு தான் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கணுங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாட்கள், அதாவது அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க. தனம் பெருகும், பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க. அது குருங்கிறது யாருங்க? தனக்காரகன். அவர் 4க்குரியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர். வீடு வாங்குறது, அசையா சொத்துக்கள் வாங்குறது, அசையும் சொத்துக்கள் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்கள். அப்போ குடும்பம், தனம் விஷயங்கள் நடத்துவது எல்லாமே சிறப்புங்க. ஒரு சிறப்பாக பெறக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க. சுக்கிரன் நல்லா தான் இருக்காரு. ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்குங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். சுகபோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. முடியாதவங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாட்சி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக தனம் பெருகும். குடும்பம் நன்றாக இருக்குங்க. இதையும் தாண்டி பொது பலன்கள் சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. பெரியோர்களோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை கிடைக்க பெறுவீங்க. தூரதேச பயணங்களுக்கு சூழல் ஏற்பாடாகும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும். பங்கு சந்தை மூலத்தில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு வாகனம் வாங்குற முயற்சி சாதகமான பலன் தரும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. வாகனங்கள் சேர்க்கை இருக்கும். பெண்கள் உங்களது செயல்களில் மற்றவர்களோட ஆதரவு கிடைக்குங்க.
நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் உங்கள் கை கூடி வருங்க. கிடைக்கின்ற வாய்ப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம். கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கன்னி ராசிங்க காலபுருஷ சக்கரத்தில் 6வது ராசியாக வளப்பெறக்கூடியது. கன்னி ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். கன்னி ராசி பூமி தத்துவம் கொண்ட ராசின்னு சொல்லுவாங்கங்க. புதன் பகவான் உச்சம், சுக்கிர பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி பெண்ணுங்க. நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை நீலம்ங்க. கன்னிராசிக்காரங்கன்னு பேரை சொன்னாலே ஒழுங்கு, பொறுப்பு, விவர குறிப்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எதை செய்கிறதா இருந்தாலுமே முழுமையான பிழை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான முறையில் தான் அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க. கன்னிராசிக்காரங்க யார் கூட பழகிறதா இருந்தாலுமே அந்த உறவுக்கு முழு நம்பிக்கையும் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் எப்பவும் கவனமாகவும் இருப்பாங்க. யாராச்சும் இவங்க கிட்ட தப்பாக நடந்தாலும் இல்லை உண்மை இல்லாத நடந்துக்கிட்டாலும் அவங்க கிட்ட இருந்து உடனே விலகி போயிடுவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. உங்களுடைய நட்பு ஒரு நிலையான உறவுங்க. இவங்களை யாராவது ஒருத்தவங்க உண்மையாக நட்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நட்புக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு குழுவில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழுவில் எல்லாம் ஒரு வேலை ஒழுக்கமாக ஒரே மாதிரி நடக்குங்க. அதுக்கு எல்லாமே காரணம் இவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு பொறுப்பை இவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை முடிக்கிற வரைக்கும் இவங்க ஓய்வெடுக்கவே மாட்டாங்க. யாராவது வேலையை சோம்பலாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா கன்னிராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக எதையுமே செய்யணும்னு நினைப்பாங்க. உழைப்பாளர்களுக்கு முன் உதாரணமே இந்த கன்னிராசிக்காரங்களாங்க தாங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க குடும்பத்திற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பாங்க. குடும்பத்தாரோடைய தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. குடும்பத்தாருக்கு தங்களோட விருப்பங்களை தியாகம் செய்யக்கூடியவங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட தீவிரமாக யோசிப்பாங்க. அதனால் சில நேரங்களில் அதிகமாகவும் கவலைப்படுவாங்க. யாருக்காவது உதவி செய்ய போய் அதுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். திட்டமிட்டு செயல்படுறதும் பிழை இல்லாமல் இருக்கிறதுமே இவங்களோட பெருமைங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த கன்னிராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சு. கடவுளேன்னு கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாரு. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு. வேல் துணை வருமா, மயில் துறை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காருங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை வாழ்க்கையுமே உங்களுக்கு அமோகமாக அமைய போகுதுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு அவரோட நாமத்தை உங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணும்னா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கதறி அழுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா நிறைவேற்றி கொடுப்பாரு. முழுசா நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவாரு. அந்த வகையில உங்களுக்கு
நற்செய்தியோடு நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு படுத்தி விடுங்க. அனுதினமும் வாழ்க்கையில் வழி தெரியாமல் வெளி பிதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்ல போகிறேன், ஒழுங்காக தெளிவாக சொல்லிவிடு. ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட கோவப்படுவீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேணாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து போட்டு உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது வேறு யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு பலமாக இருக்க போகுதுங்க. இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. எப்போவுமே கடவுள் மேலே நம்பிக்கை தான் இருக்குது, ஆனால் கையெடுத்து கும்பிட்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது. நான் உன்னை வழிபாடு செய்கிறதுனால எனக்கு என்ன பலன், நான் உன்னை வருத்தப்படுறதும் வேண்டாம், நான் உன்னை வழிபாடு செய்கிறதும் வேண்டான்னு ஒரு சிலர் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கடவுள் மீது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. எப்படி எதையுமே முக்கியமாக பக்தியை வெளிக்காட்டாமல் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களே, முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவாக சொல்கிறேங்க. அதை கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக செலவு செஞ்சுக்கோங்க. முக்கியமாக வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் விவாத பேச்சுக்கெல்லாம் மற்றவங்க கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணியமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. உங்களுடைய பேச்சில் அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும். ஸோ மற்றவங்க யாராவது அனாவசியமான பேச்சுக்கெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்களும் அந்த இடத்த விட்டு விலகி போகிறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அது முன்னேற்றத்துக்கு நல்ல வழிகாட்டுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. ஆனாலும் அவங்களுக்கும் நல்லதுங்க. உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கவங்களால தாங்க முடியாது. ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். அடுத்ததாக வேலை செய்யக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையை நீங்களே பார்க்கறது ரொம்ப நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க தானே அப்படின்னு அவங்க செய்யட்டும் அப்படின்னு அவங்கள நம்பி உங்கள் வேலையை நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் முக்கியமாக பாருங்கள். அதுவும் பர்சனல் விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு பல போட்டிகளை சமாளித்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் உண்டாகும். மேலும் ஒரு சிறப்பு விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள். இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கடவுள் இல்லைங்களா. என்னதான் பார்த்தோன்னா நம்மளோட கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடுமையாக உழைச்சாலும் சரிங்க முன்னேற்றமே இருக்காது. இப்படி தான் கன்னிராசிக்காரர்களும் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் அதிக அளவு உழைப்பு போடாமல் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானோட வழிபாடு தாங்க உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக விநாயக பெருமான் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படின்னா பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும். சொந்தக்காரங்களுடைய வருகையினால் வீடு மகிழ்ச்சியான சூழலில் காணப்படுங்க. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்க போகுது. புதுசாக ஆடை வாங்குறது, அபகரணம் வாங்குறது, இந்த மாதிரி யோக அமைப்பு காணப்படுது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர போறீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் உறவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நவீன ரக மின்சாரணம் மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. மேலும் குடும்பத்தில் பிள்ளைகளோட வழியில் அவங்களால நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் எல்லாம் கேட்டு மகிழ போகிறீங்க. அதாவது பிள்ளைகளுடைய பெருமைகளை பற்றி மற்றவங்க பேசி பூரிச்சு போகிற அளவுக்கு செய்வாங்க. திருமண வயதில் இருக்கீங்க, திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சாத்தியமாக முடியுங்க. மகளுக்கு நல்ல இடத்துல வரணுமையும். ஆனாலும் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க.
அதுக்கப்புறமா உறவுக்காரங்க வகையில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க. குடும்பத்தில் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் யார்கிட்டையும் உங்களோட விஷயத்தை, அதாவது குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் போகிறப்ப சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த அத்தனை நாட்டில் மறைமுகமாக இருந்த எதிரிகளோட தொல்லைகள் கூட விலகி ஓட போகுதுங்க. யார் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்காங்க? எல்லாருமே நம்ம பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அதில் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெளிச்சோங்க. வேலை சுமை அப்படிங்கிற